அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போகும் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்க்கிறார்கள். பாருங்க, பயமுறுத்த பார்த்ததுடைய நோக்கமே பயம் வந்தா கை சலித்து போய்விடும். கை சலித்து போனால் வேலை நிறுத்தப்படும். பயம் வந்தா கை சலித்து போகும். கை சலித்து போனா வேலை நிறுத்தப்படும். வேலையை நிறுத்துவதற்கு வேலையில போய் வேலை கட்டிட்டு நிக்கல, அரண் கட்டிட்டு நிக்கல. சத்து வேலையை நிறுத்துவதற்கு எங்கே அவன் சதி செய்கிறான்? பக்கத்துல பார்த்துக்கோங்க, அர்த்தம் எழுப்பி விட்டு சொல்லுங்க எண்ணங்கள். உடனே என் கை சலித்து போயிருக்கு, அந்த வேலையை நான் செய்ய முடியாம போயிருக்கு. பயந்துட்டா கை சலிச்சு செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டோம். அப்போ உன்னுடைய எண்ணத்துல வாழ்க்கையில எதிரியுடைய வாழ்க்கையில மற்ற இடத்துல நுழையல, வேற இடங்கள்ல நுழையல, எண்ணங்கள்ல நுழையலாம். எண்ணங்களை பிடித்தால் ஆளை பிடிக்கிறார். அது எப்படிப்பட்ட எண்ணங்கள்? நீங்கள் கவனித்து பாருங்கள். தர்க்கங்கள், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான தர்க்கங்கள், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான மேட்டிமைகள். Arguments, not simple arguments. Arguments so that you will not know more about God. தேவனை அறிஞ்சுக்கிற கூடாது. தூக்கம் வருது, தேவனை அறிஞ்சுக்கிற அந்த அறிவு உன் எண்ணத்துல அவனுக்கு அடிமை. அவருடைய எண்ணங்களை கொண்டு அறம் கட்டினால் நீங்கள் அவருக்கு அடிமை. அதனாலதான் ஃபாதர் பாடியிருக்காங்க, செவிகளை நீ திறந்து விட்டீர், செவிகளை நீ